அனைவருக்கும் வணக்கம். காலையிலே சூப்பரா ஒரு கோலத்த போட்டாச்சு. மிதி பாவக்காய் விதை வாங்கிட்டு போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கூட முளைக்கவே இல்ல. மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா ஒரு விதை கூட முளைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரே ஒரு விதை மட்டும் முளைச்சிருந்துச்சு அத்தி பூத்தாப்புல. அப்புறம் அத பொத்தி பொத்தி வளர்த்து பாதுகாத்து, இன்னைக்கு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, விதையெல்லாம் நம்ம நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம விதைய உற்பத்தி பண்ணியாச்சு. நல்ல தரமான விதையா நம்ம பார்த்து நம்ம ஏன்னா சில கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய விதை கொடுத்தாலும் முளைக்காது. அதனால நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செடியை மட்டும் வளர்த்து அதிலிருந்து நல்ல தரமான விதையாக நான் தயார் பண்ணி வச்சுக்கிட்டேன். இனி பார்த்தீங்கன்னா, நம்ம விதை கடையில் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு விதை இருக்குது. இனி போட்டோம்னா நல்லா சூப்பராக மிதி பாவக்காய் நம்மளுக்கு கிடைச்சிரும். இதெல்லாம் அனுமாரி எதுவுமே பண்ணுறதில்ல. கீரை, முள்ளங்கி, சுண்டக்காய், அப்புறம் பாவக்காய், அவரைக்காய், அப்புறம் கீரை இதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதனால் தாராளமாக நம்ம தைரியமாக நம்ம விதைக்கலாம். அவர் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, விதை எல்லாத்தையும் சேகரித்து வச்சாச்சு. இன்றைக்கி என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சிறுகீரை சூப்பராக தலைன்னு எந்த மருந்தும் இல்லாமல் இயற்கையான முறையில் வளர்ந்துருந்துச்சு. இது கொஞ்சம் நெருக்கமாக போட்டதுனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வளர்கிறதுக்கு சிரமப்பட்டுருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா பூ வந்துடும். கீரையும் முத்தி போயிடும் தண்டெல்லாம். அதனால் சரி அறுத்து இன்றைக்கி கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இளங்கீரையாகவும் இருந்துச்சு. நல்லா சூப்பராக சிறுகீரை எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பராக கேழ்வரகு களி, நல்லா சிறுகீரை தோரம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சி இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. மதியானத்துக்கு வேணா ஒரு டம்ளர் சாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.